Assalamualaikum everyone, welcome back to Alima's Mini Vlogs. Alima's Mini Vlogsோட ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மட்டன் சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 சைஸ் மீடியமாக சாப் பண்ணி வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் இதை நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் 1.25 ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு மிக்சியில் கூட லைட்டாக வந்து மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து கைமா வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் மட்டன் பீசஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 200-150 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். நான் வந்து 3 பேர் அளவுக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் குவான்டிட்டி இந்த அளவுக்கு போடுறேன். நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறதா இருந்தால் 4 to 5 பீப்புள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் 500 கிராம்ஸ் கிட்ட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டுட்டு சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மட்டன் வந்து ஒரு 5 minutes to 10 minutes வேகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் நல்லா வந்து இழுத்துக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேமியாக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ நான் 3 பேர் அளவுக்கு சேமியா யூஸ் பண்ணுறனால நான் அந்த கணக்குக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சேமியா வந்து குழஞ்சிரும். ஸோ இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா ஆட் பண்ண போகிறோம். நான் ஆட் பண்ண போகிறது ரோஸ்டட் சேமியா தான். அதனால் நான் வந்து ரோஸ்ட் பண்ணல. ஆல்ரெடி நான் வந்து ரோஸ்ட் பண்ணி ஒரு பொன்னிறமான கலரில் தான் இந்த சேமியா இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே இதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே நீங்கள் கரெக்டாக இந்த லெவலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 80% சேமியா நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் தம்மில் போட்டுடலாம். ஸோ இப்போ தம்மில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து தம்மில் போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தம்மில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மட்டன் சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் செய்யக்கூடியது தான். மட்டன் இல்லைனா நீங்கள் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு டின்னர் ரெசிப்பியாக வந்து ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஃபில்லிங்காகவும் இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.